வணக்கம் நண்பர்களே. கடந்த மாதம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் கிளம்பின ஃப்ளைட்டு போயிங் 787 ஏர் இந்தியா விபத்துக்குள்ளானது. அதனுடைய கருப்பு பெட்டி கிடச்சி அதை ஆராய்ச்சி பண்ணதில் பைலட் கோ பைலட் நடந்த கடைசி இறுதியான உரையாடல் மூலம் விமானம் எதனால் விபத்துக்குள்ளானது காரணம் தெரிஞ்சிருக்கு. அதை பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். கடந்த மாதம் ஜூன் 12ஆம் தேதி குஜராத் தலைநகர் அகமதாபாத்திலிருந்து விமானம் லண்டன் கிளம்புது. அந்த விமானம் பார்த்தீங்கன்னா விமான நிலையத்தின் காம்பவுண்ட் சுவர் கூட தாண்டலை. அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் விடுதி மேலே மோதி அங்கே இருக்கவங்க விமானத்தில் பயணித்தவங்க எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 270 பேர் இறக்குறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்காரு. இப்போ அந்த காரணம் என்னன்னா, விமானத்தினுடைய எரிபொருள் சப்ளை பண்ணக்கூடிய அந்த சுவிட்ச் N1 N2 ரெண்டுமே ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த விமானம் பார்த்தீங்கன்னா ரன்வேல கிளம்புது. 283 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது மேலே எழும்புது. அடுத்த 3 வினாடிகளில் 333 கிலோமீட்டரில் பறக்கும்போது அந்த விமானத்தில் எரிபொருள் கிடைக்காதனால, அந்த என்ஜின் இருக்கக்கூடிய விசிறிகள் சொல்லலாதனால விமானம் குறையுது வேகம். அதை பார்த்துட்டு அந்த பைலட் கோ பைலட் கேட்குற, ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னு. நான் ஆஃப் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறார். இந்த உரையாடல் அது பதிவாயிருக்கு. இந்த விமானம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அந்த 2 சுவிட்சையும் ஆன் பண்ணுறாங்க. முதல் சுவிட்ச் ஆன் பண்ணப்படுது. அடுத்த ஒரு 4 வினாடிகள் கழித்து 2வது சுவிட்ச் ஆன் பண்ணப்படுது. இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிவி ஃபேனுக்கு போடுற சுவிட்ச் மாதிரி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா லிவர் மாதிரி இருக்கும். மேல் நோக்கி இழுத்து தள்ளணும். அப்போ யாரோ ஒருத்தர் அதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கணும். இல்லைனா அது தானாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சுவிட்சு விமானத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கருவி இது 2024 பழுது பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பற்றிய ஒரு கம்ப்ளைண்ட் எதுவுமே அது புகாரில் பதியப்படலை. அடுத்ததாக இந்த விமானம் பார்த்தீங்கன்னா 213 டன் வெயிட் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கிலோ. அது போக லண்டன் போகிற நீண்ட தூர விமானம்னால 54,000 எரிபொருள் இருந்திருக்கு. அப்போ 3 லட்சம் கிலோ தூக்கிட்டு அது பறக்கும்போது சரியான எரிபொருள் கிடைக்கலாம் எப்படி பறக்க முடியும்? நம்ம சாதாரணமாக 2 வீலரில் போகிறோம். பெட்ரோல் தீருதுன்னா கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டக்கப் ஆகி அப்படி திணறி ஓடும். தரையில் போகிற வண்டியே எப்படி இருக்குன்னா, விமானத்தில் காற்றுல பறக்கணும். 3 லட்சம் கிலோ தூக்கிட்டு பறக்கும்போது சரியான அந்த ஃப்ளோ கிடைக்கலன்னா எப்படி பறக்க முடியும்? ஸோ அதனால தான் என்னென்னா, அந்த கடைசி நேர அந்த பதிவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது விமானத்தினுடைய எரிபொருள் சரியான நேரத்தில் கிடைக்கல. ஏன்னா இன்னொரு ரீசன் என்னன்னா, அந்த விமானம் குறைந்தபட்ச வேகத்தை விட குறைஞ்சதுனால அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய ரேம் ஏர் டர்ஃபைன் சொல்லக்கூடிய அந்த கறி வெளியே விழுந்திருக்கு. அதனால் பறவைகள் மோதினதுனால விமானம் விபத்துக்குள்ளாகலை அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த வேகம் குறைஞ்சதுனால தான் விமானம் காம்பவுண்ட் சுவரை ரன்வே தாண்ட முன்னாடியே அது கீழே விழுந்திருக்கு. ஸோ இது முதல் தகவல் அறிக்கைது மட்டும்தான் சொல்கிறாங்க. அடுத்த கட்ட அறிக்கையில் தான் சுவிட்ச் எப்படி ஆஃப் ஆச்சு, யார் அதை செஞ்சுருப்பாங்க, இல்லை இயற்கையாகவே அது பழுதாயிருக்குமா அப்படின்னு பார்க்க முடியுன்றாங்க. ஏன்னா இந்த விமானத்தினுடைய பைலட் கோ பைலட் பணியாளர்கள்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே அகமதாபாத்தில் தங்கியிருக்கிறாங்க. நல்ல ஓய்வு எடுத்துட்டாங்களாம். அது மட்டும் இல்லை, மது எதாவது அருந்திருக்கிறாங்களா அப்படின்ற சர்டிஃபிகேட்டும் செக் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக தான் இருந்திருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் தரவை செக் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எல்லா விதமான தரவுகளும் பார்க்கப்பட்டிருக்குது. ஆனால் சரியான நேரத்தில் எரிபொருள் கிடைக்காதனால விமானம் விபத்துக்குள்ளானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. முக்கியமாக இது சாதாரண சுவிட்சு மாதிரி இருந்தால் கைப்பட்டதுனால தவறுதலாக ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் லிவர் மேல் நோக்கி இழுத்து தள்ளணும் அப்படிங்கும்போது முழுமையாக ஒரு மனித ஆற்றல் மூலமாக தான் செயல்படுத்த முடியும். அப்போது அது யார், அது எப்படி நடந்தது, அடுத்த கட்ட அறிக்கையில் தெரியும். தொடர்ந்து நம்ம சேனல் இணைஞ்சிருக்க முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கலாம். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.